நிலா சோழன் ராகவுக்கு கெட்ட வார்த்தையில மெசேஜ் பண்ண விஷயத்த சேரன் கிட்ட சொல்லி சோழனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சேரனும் சோழனை, டேய் சோழா, ஏன்டா இப்படி பண்ற? நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கோ போல, எத்தனை தடவை சொல்லியும் திருந்த மாட்டியாடான்னு சொல்லி சேரனும் சொல்றாரு. எல்லாரும் பாண்டியனுக்கு பொண்ணு பார்க்க போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியன் இன்னும் வரவே இல்லை. வானதி வீட்டுல பாண்டியன் குடும்பத்தை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டு பாண்டியன் 8 மணிக்கு போன் பண்ணி சோழன்ட்ட பேசுறாரு. பாண்டியன் சோழன் கிட்ட, சோழா எனக்கு பொண்ணு பார்க்க வேணாண்டா அப்படின்னு சொல்றாருங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் சோழனுக்கு போன் பண்ணி, சோழா நான் ஒன்று சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு, கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. டேய் மானதி வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, எதா இருந்தாலும் அப்புறம் சொல்லு, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோழன். டேய் சோழா எனக்கு பொண்ணு பார்க்க வேணாண்டா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இதை கேட்டோன்னே சோழன் செம்ம ஷாக் ஆகுறாரு. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உனக்காக ரெடி ஆகி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வானதி வீட்டுல இருந்து சேரனுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ எப்போ வருவன்னு. இப்போ வந்து பொண்ணு பார்க்க வேணாம்னு சொல்ற, ஏன்டா அப்படி பண்ற? நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானடா பண்ணீங்க, இப்ப என்ன புதுசா இது வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. இல்லடா, சேரனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ற சுத்தமா விருப்பமே இல்ல, அதை வானதிகிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. உடனே சோழன், டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, சந்தாவும் சேரனும் இப்பதான் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்டா, சேரனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது, அண்ணனே எதுவும் சொல்லாது, நீ ஏன்டா இதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. டேய் நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, இருந்தாலும் அண்ணன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்றது அவ்வளவு சரி கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. டேய் அதெல்லாம் யோசிக்காதடா, இப்ப என்னைய பாரு, நான் அதெல்லாம் யோசிச்சா கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. டேய் உன் கல்யாணம் நடந்தது வேறடா, ஆனா என் கல்யாணம் வேற இல்ல, இது இப்ப அரேஞ்ச் பண்ணி தானே பண்றோம், எப்படிடா சரி வரும், என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. டேய் பாண்டியா, நீ ரொம்ப தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கடா, உனக்கு இதுதான் பிரச்சனைனா நீ ரொம்ப தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்டா, அதுக்காக யோசிச்சேன்னா ரொம்ப டைம் ஆகும், அந்த பொண்ணு வானதி கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிருக்குல்ல, அதுக்காவது கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி சோழனே சொல்றாரு. இப்ப எனக்கு அது மட்டும் பிரச்சனை இல்லடா, கொஞ்ச நாளா வானதி பேசுறதும் எனக்கு பிடிக்கல, வானதியால நம்ம குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு எனக்கு யோசனையும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வானதியால நம்ம குடும்பத்துக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. இல்லடா, வானதிக்கு அண்ணிய பார்த்தாவே பிடிக்கல, அண்ணி மேல பொறாமப்படுறா, அது பெரிய பிரச்சனையை கொண்டு வருமோன்னு யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வானதிக்கு நிலா மேல பொறாமையா இருக்கா? நினைச்சேன், அன்னைக்கு அப்படி பேசினப்பே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல ரொம்ப குழப்பமா இருக்குடா, என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியல, அதுதான் யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இப்படி யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயாவது போயிருந்தா மட்டும் உனக்கு நடக்கிறது நின்றுமா என்ன? பேச வேண்டிய இடத்துல பேசினா தாண்டா எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. நீ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போறாரு. ஒரு பக்கம் வானதி பாண்டியனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிங்கு போன உடனே பாண்டியன் போனை கட் பண்ணிடுறாரு. அங்க வானதி வீட்டுல பாண்டியன் குடும்பத்தை பயங்கரமா திட்டுறாங்க. வானதியோட அண்ணன், இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அந்த குடும்பத்தெல்லாம் நம்பாதீங்க, அந்த பாண்டியனை நம்பாதீங்கன்னு, இப்ப வேலையை கட்டிட்டான் இல்லையா, இப்ப குடும்பத்தோட சேர்ந்து அவமானப்பட்டு நிக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு குடும்பமா சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. வானதியோட அம்மா வானதி கிட்ட, என்னடி குடும்பம் அது, தலைப்பாடா அடிச்சு சொன்னோம், நீ எங்க கேட்ட, இப்ப பாரு குடும்பத்தோட சேர்ந்து அவமானப்பட்டு நிக்கிறான், பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரவும் இல்லை, எந்த பதிலும் சொல்லல, இது என்னன்னு நினைக்கிறது, இப்பயே எப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆன பிறகு எப்படி இருக்குமோ நினைச்சாவே பயமா இருக்கு, இதுல வேற நீ சொல்ற பேச்சும் கேட்காம அடங்காம இருக்க, உன் வாழ்க்கை எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லி வானதி அம்மா வானதிய பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வானதி உடனே, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்க, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, பாண்டியன் இப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. உடனே வானதியோட அண்ணன், அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம், அவ்வளவுதான், இதோட இதை முடிச்சுக்குவோம், கொஞ்ச நாள் உன் கூட பழகிட்டு உன்னை கலட்டி விட்டு போலான்னு நினைச்சிருப்பான், இப்ப கல்யாணம் சீக்கிரம் பேசினோனையும் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான், நான் அப்பவே நினைச்சுதான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், என் பேச்ச கேட்டாதானே அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் சொல்றாரு. என்னன்னே தெரிஞ்சுக்காம ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லி வானதி அண்ணனை பயங்கரமா திட்டுறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் கோவமா, டேய் பாண்டியா எங்க தாண்டா போனேன், என்ன தாண்டா போனே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், வானதி அவ்வளவு தடவை கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்ததுடா, நம்மள மதிச்சு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, நம்ம இப்படியாடா நடந்துக்கிறது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கியாடா பாண்டியா அப்படின்னு சொல்லி சேரன் பயங்கரமா பாண்டியனை திட்டுறாரு. சீக்கிரம் ரெடி ஆகுடா, போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சேரன் பாண்டியனை கிளம்ப சொல்றாரு. பாண்டியன் அப்படியே நிக்கிறாரு. டேய் என்னடா அப்படியே நிக்கிற, சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. உடனே பாண்டியன், அண்ணே எனக்கு பொண்ணு பார்க்க போக வேண்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே செம ஷாக்கிங் ஆறாங்க. வெளியில உட்காந்து
நடேசன் டக்குன்னு எழுந்திரிச்சு உள்ள வராரு. டேய் பாண்டியா, என்னடா பேசிட்டு இருக்க? உனக்கு பொண்ணு பார்க்க போகணும்டா. என்னடா திடீர்னு சம்பந்தமே இல்லாம நீ பொண்ணு பார்க்க போக வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. ஆமாண்ணே, எனக்கு பொண்ணு பார்க்க போக வேணாம், எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. உடனே நிலா, என்னாச்சு பாண்டியன், ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கும் வானதிக்கு எதுவும் பிரச்சனையா? ஏதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இல்லங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்ப எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு கல்யாணம் வேணாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. டேய் பாண்டியா, என்னடா இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? இப்படி கடைசி நேரத்துல வந்து பொண்ணு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, உங்களுக்கு என்னடா பதில் சொல்றது? ஏன்டா இப்படி சொல்ற? எதுக்காக உனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்ற? அந்த பொண்ணு வானதி அன்னைக்கு இங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போனுச்சு. இப்ப போயிட்டு நீ கல்யாணம் வேணாம்னு சொன்னா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படும். என்னடா பாண்டியா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? சொல்லுடா அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. இல்லன்னு, உனக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இதை கேட்டோன்னு சேரன் செம்ம டென்ஷன் ஆறாரு. டேய் பாண்டியா, உனக்கு என்ன கிறுக்குதுன்னு பிடிச்சிருச்சானா? நானும் சந்தாவும் இப்பதான்டா பேசி பழக ஆரம்பிச்சிருக்கோம். சந்தா பேசுறது எனக்கு முழுசா இன்னும் புரிய கூட இல்ல. நாங்க எப்படா உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இல்லடா. ரெண்டாவது, என்னைய பத்தி எல்லாம் யோசிக்காதடா. அந்த பொண்ணு உனக்காக எவ்வளவு நாளா அவங்க அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு தூரம் அடி வாங்கி சண்டை போட்டுலாம் இங்க வந்திருக்கு. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. என்னைய பத்தி எல்லாம் யோசிக்காதடா பாண்டியா. நீ நீ பண்ணது ரொம்ப தப்பான விஷயம்டா. நானும் சந்தாவும் இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் வேணும்லடா. இதை யோசிச்சுக்கிட்டாடா இன்னைக்கு வராம இருந்த. என்னடா பாண்டியா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. உடனே நடேசன், டேய் பாண்டியா, நீ எதுக்காக இந்த இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை ரெண்டாக்கிரும். பயங்கரமான வாயாடியா இருக்குடா. நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. உடனே நீலா, அங்கிள் எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நீங்க குறுக்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. பாண்டியன், தயவு செஞ்சு இப்படி யோசிக்காதீங்க. அண்ணனும் சந்தாவும் இப்பதான் பேச பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. வானதி உங்களுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களையும் அவங்க வீட்டை பத்தியும் யோசிங்க. அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. அண்ணனுக்கே பிரச்சனை இல்லைங்கிறப்ப நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எதையும் யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இல்லங்க, நான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆகட்டும், அப்புறமாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டேய், அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. அவங்களுக்கு என்னடா பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. அண்ணே, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. நானே வீட்டுல போயிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. டேய் பாண்டியா, எனக்காகலாம் வெயிட் பண்ண வேணாம்டா. இப்போ ஒன்னும் கெட்டு போலடா. ஆனா அப்படியே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். அவங்க கிட்ட பேசி கல்யாண தேதி குறிச்சிட்டு வந்துடலாம்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி சேரன் கெஞ்சுறாரு. பாண்டியன் ஒத்துக்கவே இல்ல. அண்ணே நீ இருங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வானதி வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் செம்ம டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. பாண்டியன் மட்டும் வானதி வீட்டுக்குள்ள போறாரு. எல்லாரும் பின்னாடி எட்டி பாக்குறாங்க, வேற யாரும் வராங்களான்னு. யாருமே இல்ல. பாண்டியன் மட்டும் தான் நிக்கிறாரு. என்னப்பா, எப்போ வர சொன்னா இப்ப வர்றீங்க? வீட்டுல இருந்து யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி வானதியோட மாமா கேக்குறாங்க. இல்லங்க, யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் பேசணும் உங்க கிட்ட அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. என்னப்பா இப்ப என்னப்பா பேச போற? அதுதான் நாங்க ஒத்துக்கிட்டோமே, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வானதியோட மாமா கேக்குறாரு. இல்லங்க, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. எல்லாரும் செம்ம ஷாக்கிங் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? நாங்களே ஒத்துக்கிட்டோமே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதியோட மாமா கேக்குறாங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அண்ணன் சேரனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு கல்யாணம் பண்றது எனக்கு விருப்பம் இல்ல. மனசு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. எல்லாரும் செம்ம ஷாக்கிங் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.